தமிழகத்தில் இன்று ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள அஜ்ஜூர் கிராமத்தில் சுமார் 400 குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் சுமார் 941 வாக்காளர்கள் அந்த கிராமத்தில் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 5 ஆண்டுகளாக கிராமத்தை விட்டு கிராம மக்கள் வெளியேற வேண்டும் எனவும் விளைநிலங்களுக்கு செல்லக்கூடாது என வனத்துறையினர் கட்டாயப்படுத்தி வருவதாகவும் இதுகுறித்து பலமுறை மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்தும் இதுநாள் வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறி இன்று நடைபெற்று வரும் சட்டமன்ற தேர்தலை அஜ்ஜூர் கிராம மக்கள் புறக்கணித்து வருகின்றனர். மேலும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தங்களது ஆதார் அட்டை, குடும்ப அட்டை உள்ளிட்டவற்றை அரசுக்கு திருப்பி கொடுக்கப் போவதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு கிராமமே சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்து வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஃபாரஸ்ட்காரர் எங்களை தொந்தரவு பண்ணி எங்களுக்கு ஏகப்பட்ட எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்காங்க. நாங்கள் எங்கள் வீட்டை கூட்டு போகிறதுக்கு எங்களுக்கு முடியறதில்லை. அதனால எல்லா ஆஃபீஸுக்கு போய் எல்லா துறையிலும் போய் கேட்டுட்டோம். யாரும் எங்களுக்கு எந்த ஒரு ஸ்டெப் எடுக்கலை. நாங்கள் எவ்வளோ பாடுபட்டோம், எவ்வளோ செலவு பண்ணோம், எவ்வளோ இது பண்ணோம், போய் 1 hour இருந்தோம். அது யாருக்கும் மதிக்கிறது இல்லை. அதனால இந்த எலெக்ஷன் யாராச்சும் எங்களுக்கு உதவி செஞ்சால் சரின்னு நம்ம இந்த மாதிரி கோரிக்கை வச்சிருக்கோம். யாரும் ஓட்டு போடல கிராமத்தில் போடல.